Hello everyone, this is Srinivasan Mahalingam, CEO, CISO, Habelsec India Private Limited. In the current cyber world, நிறைய cyber security related issues போயிட்டு இருக்கு. என்னென்னலாம் இந்த லாஸ்ட் மந்த் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி we will be discussing. நம்ம இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நார்மல் பீப்புளும் குளோபலாக எவ்வளோ சைபர் அட்டாக்ஸ் நடக்குது, அது ரிலேட்டடான என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் அலைன் ஆகிருக்கு, எவ்வளோ பெனாலிட்டிஸ்லாம் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எடிஷன் வி ஹவ் ஸ்டார்டட். லாஸ்ட் மந்த் April 26 என்ன சைபர் அட்டாக்ஸ் நடந்துச்சு, ஏஐ பவர்ட் த்ரெட்ஸ் என்னென்ன நடந்துச்சு, ஏன்னா ஏஐ நிறைய எவாலுவேஷன் நடக்குதுன்னு நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்கிறதுனால அதனால என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது, எவ்வளோ டேட்டாஸ் லீக்ஸ் ஆகிருக்கு, அண்டு அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கவர் என்டையர்லி, அட்லீஸ்ட் டாப் 10 மேஜர் என்ன நடந்துச்சு, அது ரிலேட்டடாக எவ்வளோ பெனாலிட்டிஸ் ஆகிருக்கு. ஃபைனலி யூ வில் கெட் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் த அட்வைசரி ஹேபிள்செக் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்கிறது வில் டிஸ்கஸ் ஆன் தி சேம். வெல்கம் டு தி ஹேபிள்செக் சைபர் செக்யூரிட்டி நியூஸ் ஏப்ரல் எடிஷன் பார்ட் 1. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறதுல ஹெல்த் கேர்லேருந்து டெலிகாம் வர, உங்களோட க்ளவுட்லேருந்து மேனுஃபேக்சரிங் வர என்னென்ன அட்டாக்ஸ்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் எவ்வளோ சேஃபாக இல்லை அப்படிங்கிறத இந்த லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரீச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் டிலே லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது சேஞ்ச் ஹெல்த் கேர் அட்டாக். ஆக்சுவலி அதை ஒரு ரேன்சம் வேர் அட்டாக்னு சொல்கிறாங்க. April 2 அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, யுனைடெட் ஹெல்த் குரூப்போட சேஞ்ச் ஹெல்த் கேர் மீது பெரிய ரேன்சம் வேர் அட்டாக் நடந்திருக்கு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க ஃபார்மசியோட சிஸ்டம் ஷட் டவுன் ஆச்சு, கிளைம் ப்ராசஸிங்லாம் நின்று போச்சு. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் இம்பேக்ட் ஆச்சு, பேஷண்ட் சர்வீஸோட டிஸ்ட்ரப்ஷன் ஆச்சு. இது ஒரு பெரிய மேஜர் அட்டாக்ஸ். இதுக்கு எஸ்டிமேஷனல் ஆப்ரேஷனல் இம்பேக்ட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா $2 billion. இது ஒரு சிம்பிள் சைபர் அட்டாக் இல்லை. ஹெல்த் கேர் செக்டர் இட் செல்ஃப் மேஜர் டார்கெட்டாக மாறிடுச்சு சைபர் த்ரெட் அட்டாக்கர்ஸ்க்கு. எதனால ஹெல்த் கேர் டேட்டா இஸ் வெரி காஸ்ட்லி, பிளாக் மார்க்கெட்டில் நல்ல சேல் ஆகுது, வெரி காஸ்ட்லி டேட்டாங்கிறதுனால ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணுறாங்க. எதனால அந்த டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி இருக்கும், இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும், ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம், ஐடென்டிட்டி எல்லாமே இருக்குங்கிறது ஒரே காரணத்தினால ஹெல்த் கேர் டேட்டாவை டார்கெட் பண்ணுறாங்க. செகண்ட் நியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கான்டுவென்ட் டேட்டா பிரீச். April 5 அன்னைக்கு கான்டுவென்ட் சைபர் செக்யூரிட்டி அட்டாக்கு குளோபல் லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட் செக்டருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அண்ட் பேமெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் தே ஆர் டார்கெட்டிங். இது ஒரு வெண்டார் பாதிக்கப்பட்டதுனால மல்டிபிள் இண்டஸ்ட்ரி அதுல அட்டாக் ஆச்சு. இதுதான் சப்ளை செயின் சைபர் அட்டாக்னு சொல்லுவாங்க. இன் சிம்பிள் வேர்ட், உங்க கம்பெனி செக்யூரா இருந்தாலும் உங்க வெண்டார் வீக்கா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்டையர் சிஸ்டம் வில் பி காம்ப்ரமைஸ்ட். தேர்ட் நியூஸா கோஆபரேட்டிவ் ரீட்டைல் சைபர் அட்டாக் நடந்துச்சு. April 8 அன்னைக்கு ரீட்டைல் கம்பெனி ரேன்சம்வேர் அட்டாக்கால பாதிக்கப்பட்டாங்க. இதனால என்ன ஆச்சு, அவங்களோட கஸ்டமர் டிரான்சாக்ஷன் பாதிச்சிச்சு, லாயல்ட்டி ஆஃப் டேட்டா எக்ஸ்போஷர் நடந்துச்சு, ஸ்டோர் ஆப்ரேஷன் டிஸ்ட்ரப்ஷன் நடந்தது. ரீட்டைல் ஸ்டோர்ல பிக்கெஸ்ட் வீக் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபிஷிங் அட்டாக்ஸ். ஒரு எம்ப்ளாயி ஃபேக் மெயிலை கிளிக் பண்றாங்க அப்படின்னா என்டையர் நெட்வொர்க்கை அது பாதிக்குது. அந்த நெட்வொர்க்கை ரீட்டைலில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மேசிவ் அட்டாக்குங்கிறது உங்களுக்கு புரியும். தட்ஸ் வை எம்ப்ளாயி ட்ரைனிங் இஸ் தி மோஸ்ட் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஆர்கனைசேஷன்ஸ். ஃபோர்த் நியூஸாக பார்க்குறது அலையன்ஸ் லைஃப் டேட்டா அட்டாக். April 10 அன்னைக்கு இன்சூரன்ஸ் கெயின்டான அலையன்ஸ் மேசிவ் அட்டாக் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த மேசிவ் அட்டாக் என்ன அப்படின்னா சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். அதனால என்னென்ன பாதிப்பு ஆனிச்சு அப்படின்னு சொன்னா, ஹேக்கர்ஸ் சிஸ்டம்ஸை ஹேக் பண்ணல, இன்ஸ்டெட் ஆஃப் எம்ப்ளாயரை மேனிப்புலேட் பண்றாங்க. இது கைண்ட் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங். மேனிப்புலேட் பண்ணி கிளவுட் சிஆர்எம்மோட ஆக்சஸ் எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. இதனால கஸ்டமர் டேட்டா லீக் ஆச்சு. இந்த இன்சிடென்ட்னால நம்ம மேஜர் லெசன் ஒன்று இதுல இருந்து கத்துக்கிட்டோம். ஃபயர்வால் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஹியூமன் எரர்னால பெரிய அட்டாக் நடக்கும். ஹியூமன்ஸ் ஆர் நவ் நியூ சர்ஃபேஸ் ஆஃப் தி அட்டாக். நியூஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னா, சேல்ஸ்ஃபோர்ஸ் ஈகோ சிஸ்டம்ல ஒரு அட்டாக். April 12 அன்னைக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஈகோ சிஸ்டம்ல OAuth அபியூஸ் அட்டாக் கண்டுபிடிச்சாங்க. இதனால ஸ்டோலன் கிரெடென்ஷியல்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன்ஸ், OAuth பர்மிஷனை யூஸ் பண்ணி என்டர்பிரைஸ் கிளவுட் சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணாங்க. டேஞ்சரஸ் பார்ட் இதுல என்னன்னா, ட்ரெடிஷ்னல் ஆன்டிவைரஸால கூட இதை டிடெக்ட் பண்ண முடியல. நியூஸ் நம்பர் 6 நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எபிசோரோட ஹெல்த் கேர் அட்டாக். April 15 அன்னைக்கு ஹெல்த் கேர் ஐடி கம்பெனியான எபிசோர் ரேன்சம்வேர் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணிச்சு. இதனால மோர் தென் 5.1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் எக்ஸ்போஸ் ஆச்சு.
பேஷண்ட் இன்ஃபர்மேஷனு, இன்சூரன்ஸ் டேட்டா, ஆப்ரேஷனல் ஹெல்த் கேர் ரெக்கார்ட் லீக் ஆச்சு. ஹெல்த் கேர் வெண்டர்லாம் இப்போ ransomware கேங்கோட ஃபேவரட் டார்கெட் ஆயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஹெல்த் கேர்ல, டெலிகாம் இண்டஸ்ட்ரியில கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிடாஸ் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணுச்சு. ஏப்ரல் 18 அன்னைக்கு டெலிகாம் ப்ரொவைடர் மேல மேசிவ் டிடாஸ் அட்டாக் நடந்துச்சு. இதனால இன்டர்நெட் அவுட்டேஜ் ஆச்சு, கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப்ஷன் ஆச்சு, சர்வீஸ் டவுன் ஆச்சு. சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற மாதிரி இப்ப அட்டாக்கர்ஸ்லாம் ஏஐ அசிஸ்டட் பாட்நெட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நார்மல் சைபர் கிரைம் இல்ல, சைபர் வார்ஃபேரா கூட மாறுறதுக்கு சான்சஸ் அதிகம். இது வரைக்கும் நம்ம பார்த்த நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்த சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸாக இருக்கலாம், டேட்டா லீக்கேஜஸாக இருக்கு. இந்த 8th நியூஸ் உங்களோடது ஏஐ பவர்டு சைபர் அட்டாக். ஏப்ரல் 21 சைபர் வேர்ல்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் வார்னிங் கிடைச்சது. த்ரெட் ஆக்டர் நவ் யூசிங் ஏஐ ஃபார் ஃபிஷிங் மெயில் ஜென்ரேஷன், மேல்வேர் கோடிங், 0-day எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், டிக்ஷனரிஸ். ஏர்லியர் ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு வீக்ஸ் எடுத்துச்சு. இப்போ நான் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால வித்தின் ஹவர்ஸ் அட்டாக் லான்ச் பண்ணுறாங்க. ஏஐ நவ் போத் அ பவர்ஃபுல் டூல் ஆஸ் வெல் அஸ் த டேஞ்சரஸ் வெப்பன். லாஸ்ட் நியூஸில் நம்ம பார்த்தது என்னென்னா ஏஐ வார்னிங்னு சொன்னோம், ஏஐ அட்டாக்னு சொன்னோம். பட் இது ரீசெண்டாக நெட்கோர் கிளவுட் டேட்டா எக்ஸ்போஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 அன்னைக்கு நெட்கோர் கிளவுடு ஒரு மேசிவ் டேட்டா எக்ஸ்போஷரை ரிப்போர்ட் பண்ணாங்க. நியர்லி 40 பில்லியன் ரெக்கார்ட்ஸை பப்ளிக் எக்ஸ்போஷர் ஆச்சு. இதில் ஷாக்கிங் பார்ட் என்னன்னா, நோ அட்வான்ஸ் ஹேக்கிங் ரிக்வயர்டு. சிம்பிளான ஒரு கிளவுட் கான்ஃபிகரேஷனால வீக் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆச்சு. இதுக்கு என்ன மெயின் ரீசன் சொல்றாங்கன்னா, சிம்பிள் கிளவுட் மிஸ்கான்ஃபிகரேஷன் அண்ட் வீக்கஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். கிளவுட் மைக்ரேட் பண்ணும்போது செக்யூரிட்டி மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, செக்யூரிட்டி கவர்னன்ஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக வில் டச் ஆன் தி மேனுஃபேக்சரிங்கோட ransomware அட்டாக் நியூஸ் ஒன்று. ஏப்ரல் 28 அன்னைக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ransomware வேவை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இதனால ப்ரொடக்ஷன் ஷட் டவுன் ஆச்சு, ஷிப்மெண்ட் டிலே ஆச்சு, ஆப்ரேஷனல் டவுன் டைம் ஏற்பட்டுச்சு. இப்பெல்லாம் அட்டாக்கர்ஸ் ஆப்ரேஷனல் டெக்னாலஜி சிஸ்டம்ஸையும் ஹேக் பண்ண டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேக்ட்ரி மெஷின்ஸ் எல்லாம் இப்போ டிஜிட்டலாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஓடி ஐஓடி அட்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி பிஸ்னஸ் கண்டினியூட்டி எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓவரால் ஏப்ரல் 2026 நியூஸ் நமக்கு கொடுத்த லெசன்ஸ் என்னன்னா, சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, ஓவரால் பிஸ்னஸ் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் லெசனாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஐடென்டிட்டி இஸ் நியூ பவுண்டரி, பாஸ்வேர்டு மட்டும் அதுக்கு போதாது. ஏஐ பவர்டு அட்டாக்ஸ் ஃபியூச்சரில் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டியை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண பார்த்தாது, ஈக்குவலாக வெண்டாரோட செக்யூரிட்டியும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டினியூஸ் மானிட்டரிங் இல்லாமல் மாடர்ன் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டை ஹேண்டில் பண்ணவே முடியாது. தமிழ்நாடு, இந்தியா இல்லை குளோபலாகவே என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத நான் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். ஜீரோ ட்ரஸ்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். Security Operation Center monitoring 24/7 is important. AI-based threat detection is important because nowadays these AI attacks are increased. Cloud security governance is important because நம்ம ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்து ஆல்ரெடி கிளவுடுக்கு மைக்ரேட் ஆயிட்டோம். பேக்கப் அண்ட் ரிகவரி இஸ் இம்பார்ட்டன்ட். இஃப் எனி இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஆர் எனி பிரீச் ஹேப்பன், பேக்கப் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஹவு சூன் யூ ஆர் ரிகவரிங், that DR is important for you. Finally, security awareness is important. Take it in a layer wise security awareness. Inductionல ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ரெஃப்ரெஷர் கொடுங்க, ரெகுலரா என்கேஜ் பண்ணுங்க. எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். Why? Because human is the weakest link in the security life cycle. So focus on the human or employees as a part of your awareness. Thank you for listening. This is the cyber security news for April 2026. I'll come up with more news in the next edition.